ஹனுமானை பொறுத்தவரை தன்னை ராமருக்கு அர்ப்பணித்ததை தூய்மையாகவும் புனிதமாகவும் எண்ணினார். பின்வரும் சம்பவம் ஹனுமானின் அன்பு, மரியாதை, பக்தி, தன்னலமற்ற தன்மை போன்றவற்றுக்கு எடுத்துக்காட்டுவதாக இருக்கும். ஒரு நாள் ராமர் ஹனுமானிடம் அடையாள மோதிரம் ஒன்றை தந்தார். ஹனுமான், நீ சீதாவை சந்திக்கும் பொழுது இதை காட்டினால் அவள் புரிந்து கொள்வாள். ஹனுமான் மோதிரத்தை மரியாதையுடன் கையில் ஏந்திக் கொண்டு ராமரை வணங்கினார். என்னை ஆசீர்வதியுங்கள் இறைவா, நற்செய்தியுடன் திரும்பி வருகிறேன். ஹனுமானின் சக்தியை நினைவுபடுத்தினார். வாயுபுத்ரா, உன்னுடைய சக்தி, ஆற்றல், வேகம், தைரியம் ஆகியவற்றை நான் முழுமையாக நம்புகிறேன். உனக்கு நிகராக இந்த அவனியில் யாரும் இல்லை. அதனால் நீதான் சீதையை கண்டுபிடிக்க உதவ வேண்டும். ஹனுமான், இன்று முதல் நீதான் வானரப்படைகளின் தலைவன். கிஷ்கிந்தா இளவரசன் அங்கதன் உனக்கு துணையாக வருவான். இன்று முதல் ஒரு மாதத்திற்குள் சீதா பிராட்டியார் எங்கிருக்கிறார் என்று அறிந்து வர வேண்டும். சுக்ரீவன் தன் படைகளை எல்லா திசைகளிலும் அனுப்பினார். தெற்கு பக்கமாக ஹனுமானையும் அங்கதனையும் அனுப்பினார். குரங்குகள் எல்லாம் உற்சாகத்துடன் குதித்துக் கொண்டு கிளம்பின. எப்படியும் சீதையை கண்டுபிடித்து விடுவது என்ற எண்ணத்துடன் காடு, மலை, நதி என்று தேடினர். ஆனால் பல நாட்கள் தேடியும் பலன் இல்லாததால் களைப்படைகிறார். எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம். ஆனால் நீங்கள் மனம் தளர விடாதீர்கள். உற்சாகத்துடன் கிளம்புங்கள். எப்படியும் தேடி கண்டுபிடித்து விடுவோம். பாருங்கள், செல்வோம். ஹனுமானின் இந்த வார்த்தைகள் வானரங்களை ஊக்கப்படுத்தின. மறுபடியும் தங்களது தேடுதலை தொடங்கின. ஒரு மாதம் கழிந்தது. வானரங்கள் பயந்தன. நாம் தாய் சீதாவை கண்டுபிடிக்கவில்லை. சுக்ரீவன் நம்மை கொன்று விடுவார். தண்டனை அனுபவித்து உயிர் விடுவதை விட இந்த கரையில் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விடுவதே மேல். எல்லா வானரங்களும் அங்கதனின் வார்த்தையை கேட்டு மிரண்டன. அங்கு வல்லூர்களின் தலைவன் சம்பதி இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தது. நான் காத்திருந்ததற்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. எல்லா குரங்குகளும் இறந்தால் என் குடும்பத்திற்கு நல்ல விருந்துதான். இவ்வார்த்தைகளை கேட்ட அங்கதன் பயந்தான். நாம் அரசரின் கட்டளையும் நிறைவேற்றவில்லை. ராமருக்கு உதவி செய்ய முடியவில்லை. அதனால்தான் நமக்கு இந்த நிலை. ஜடாயு போல் நாமும் ராமருக்காக நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டியதுதான். இதை கேட்ட சம்பதி, யாரது யாரது என் அண்ணனின் இறப்பை பற்றி பேசியது? என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம். அவர் எப்படி இறந்தார் என்று தெரிய வேண்டும். ஒரு அரக்கன் தாய் சீதையை கடத்தி கொண்டு செல்லும் போது அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்தார். தாய் சீதையை கண்டுபிடிக்கும் பொறுப்புதான் எங்களிடம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு அந்த அரக்கன் இருக்கும் இடம் தெரிந்தால் எங்களுக்கு உதவுங்களேன். ராமருக்காக என்னால் ஆன உதவியை நான் செய்கிறேன். ஓர் அழகிய பெண்ணை கடல் நடுவே இருக்கும் இலங்கை அரசன் ராவணன் கவர்ந்து சென்றான். மிகப்பெரிய கடலை கண்டவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் வானரங்கள் கலங்கின. எப்படி? யார் இந்த கடலை கடப்பது? அனுபவமிக்க போர் வீரரான ஜாம்பவான் ஹனுமானின் சக்தியையும் பலத்தையும் நினைவுபடுத்தினார்.